பேச அதிகமாக வந்திருக்கிறவங்களுடைய யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருஷம் 10 வருஷங்களை பார்க்குறேன். அல்லேலூயா. கைவேற்றி ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கையை உற்சாகமாக உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பொங்கல் எல்லாரும் பிஸியாக இருக்கிறனால, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை தான். அல்லேலூயா. பொங்கல் வரும் போகும், தீபாவளி வரும் போகும், கிறிஸ்மஸ் வரும் போகும், ஆனால் கர்த்தர் வல்லமை நமக்கு கிடைக்காது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நமக்கு உலாவிட்டிருக்கிறாராம். கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கையை மேலே வைத்து சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. உற்சாகத்தோடு இந்த கையை தட்டி உற்சாகத்தோடு நல்ல உற்சாகத்தோடு கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நல்ல அபிஷேகத்தோடு நம்முடைய கவலையை மறந்து பிரச்சனையை மறந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய கரமறைக்கு அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபை கிருபை கிருபை. ஆமென். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நான் நிர்மூலமாகாததும் இருப்பதும் சிறுவையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் சிறுவையே. நான் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் சிறுவையே. சிறுவையே தேவ சிறுவையே சிறுவையே தேவ சிறுவையே சிறுவையே தேவ சிறுவையே தேவ சிறுவையே தேவ சிறுவையே. நான் நிற்பது நிர்மூலமாகாதது தேவ சிறுவையே. நான் என்னுடைய வாழ்வது சுகமுடன் இருப்பது சிறுவையே. சத்மையை நான் நிற்பது நிர்மூலமாகாதது தேவ சிறுவையே. நான் என்னுடைய வாழ்வது சுகமுடன் இருப்பது சிறுவையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்பதும் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்பதும் இல்லம் வருவதும் கிருபையே. வாக்கிய மரத்திலும் கற்பூர பயணத்தில் சுலபம் வாக்கிய மரத்திலும் கற்பூர பயணத்திலும் சாதும் கண்ணிலே விடாமல் காப்பது கிருபையே. சாதும் கண்ணிலே விடாமல் காப்பதும் கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. நான் கதனின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் கதனின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. ஐயோ சமத்தத்தை மகிழ்ச்சியோடு பிரசனம் நடக்கிறது. கஷ்ட நஷ்டங்களில் விலைக்கு காக்கப்படும் கிருபையே. கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில்
கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே அனுபவம் கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே 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 நான் பதினென்ன மாற்றத்தை கிருபையே நான் வாழ்வது சுகமதும் கிருபையே நான் பதினென்ன மாற்றத்தை கிருபையே நான் வாழ்வது சுகமதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே ஆஹா சத்தத்தை உயர்த்தி நம்மெல்லாம் எழுந்து ஒரு 5 நிமிஷம் அவரை மைப்படுத்தி விட்டு திரும்ப உட்கார்ந்து நாம் கத்தை மைப்படுத்த போகிறோம். கொஞ்சம் எழுந்திருக்கலாம். நம்மளால கீழே உட்காந்துச்சுங்க. இந்த கை காலம் மறுத்து போயிருக்கோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த கை காலம் மறுத்து போயிருக்கோம். கொஞ்சம் எழுந்து அவர் நாமத்தை பயன்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி சேர்க்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி சேர்க்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி சேர்க்குது. எந்த கையை உயர்த்தி 2 கையை மேலே உயர்த்தி இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சத்தத்தை பெருக்கப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மை சாட்சி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கையை மேலே உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த அபிஷேகம் இறங்கட்டும். நம்முடைய வல்லமை இறங்குவதாக, பிரசன்னம் இறங்குவதாக. எல்லா கையை விட்டு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு இறங்கி விட்டார். பலப்படுத்துகிற ஆவியானவர், சுகப்படுத்துகிற ஆவியானவர், தைரியப்படுத்துகிற ஆவி நமக்கு இறங்கி விட்டார். நாம் என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நீங்கள் தேவனை நம்பி வந்திருக்கிறீங்க. அவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீங்க. என்ன கையை விட்டு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உலாவிட்டு அல்லேலூயா 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 அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரெண்டு கையில உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுமா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம்.
உற்சாகத்தோடு ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தர் நமக்கு உலாவிட்டிருக்கிறாரு. மகிழ்ச்சியோட நாமத்தை உயர்த்த போகிறோம். கையை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது, வல்லமை இறங்கி வந்திருக்கிறது, இந்த கிருபை இறங்கி வந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். I think the God presence ஆவே கர்த்தருடைய மகிமை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை உலாவிட்டு இருக்கிறார். மகத்துவமுள்ள வல்லமை, மகிமை வல்லமை இறங்கி சேர்கிறது. ஒரு கைத்தட்டி ஆமென் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு மகிமை. மீண்டுமாக இந்த வாக்கியம் வாசி தியானிக்க போற 10 நிமிஷம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருஷ்ண வாக்குதத்தம் ஏசாயா 27:3 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறிவை சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வார்த்தை பிரசங்கித்தேன், அதை இன்னும் திரும்ப பேசி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. அதை என்ற வார்த்தை எதை குறிக்குது? நம்மை குறிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுவோமா? இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எதை காப்பாற்றுவேன்? சபையை காப்பாற்றுவேன், விசுவாசியை காப்பாற்றுவேன், ஊழியக்காரனை காப்பாற்றுவேன், தேவஜனத்தை காப்பாற்றுவேன். எத்தனை சோதனைகள் கர்த்தர் கைவிட மாட்டாரு. தேவன் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு நாம் சாப்பிடும் மனித மாத்திரை விட இந்த வசனம் நம்மை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். பழைமைக்கு அதே சத்தமா சொல்லுங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காப்பாற்றுவேன். சாமியார் இயேசுவை காப்பாற்றப்படுறாரு. ஒரு பெரிய நம்பிக்கை நான் நினைக்கிறேன். அதை வசனம் வாசிக்கிறோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்று. எதை? சபையாக உன்னை கர்த்தர் காப்பாற்றப்படுறாரு. எத்தனை சோதனை வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது, குடும்பத்தை அசைக்க முடியாது, உன் பிள்ளையை அசைக்க முடியாது, உன் ஜீவனை எடுக்க முடியாது. அத்துடைய மகிமை, அத்துடைய வல்லமை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிற கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். கர்த்தரை காப்பாற்றப்படுறாரு. உனக்கு எத்தனை சோதனை இருந்தாலும் உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, உன்னை யாரும் கைவிட முடியாது. கர்த்தர் சொன்னாரு, நான் அதை காப்பாற்றுவேன். இந்த மாசம் கர்த்தருடைய வசனம் என்ன? நான் அதை காப்பாற்ற பண்ணுவேன். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். அடிக்கடி என்ற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த வேதாகமத்தில் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். வாழ்க்கைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகும்போதுதான் கர்த்தர் தூக்கி மேல விடுகிறாரு, ஏற்றி கொண்டு வருகிறாரு.
தூக்கி சுமக்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்க நீங்க செபிக்க மறக்கும் போதெல்லாம் செபிக்க மறந்து விடுறீங்க, கத்தரை விட்டு பின்வாங்கி போறீங்க, சில வேளை செபிக்காம சோர்ந்து போறீங்க. கத்தர் வாசனம் அடிக்கடி உன்னை தூக்கி சுமப்பேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், அடிக்கடி உன்னை உற்சாகப்படுத்துவேன், அடிக்கடி வாழ்க்கை பலப்படுத்துவேன். அவன் நிச்சய வார்த்தை கத்தரை கையை செய்வாரா? கையை உயர்த்துறான்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். தண்ணீர் என்ற வார்த்தை உன்னத வல்லமை, உன்னத அபிஷேகம் உடைய மூடி மறைக்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நாமத்துக்காக தேவனத்திலே ஓடி உழைக்க போகிறேன். கர்த்தரை உயர்த்தி காண்பிக்க போறேன். கர்த்தரை பலப்படுத்தி எல்லாரும் மத்தியிலே ஒரு பெரிய சாட்சியை கர்த்தரை நிறுத்த போகிறார். நீ மகிழ்ச்சி அடைந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறேன். நீ மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக நீ வாழ்ந்து காட்ட போற. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை தண்ணீர் பாய்ச்சுவாரா? உழைக்காருக்கு சோதனை வரும், உனக்கு சோதனை வரும், உன் பிள்ளைக்கு சோதனை வரும், உன்னுடைய ஒழுத்துக்கு சோதனை வரும், உன் வாழ்க்கைக்கு சோதனை வரும். எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுவார், பேச்சுவார், அபிஷேகம் ஊற்றினே இருப்பாரு. சாத்தா சோதிக்க வருவான். நீ சோர்ந்து படுத்துருவ, குடித்து போக முடியாம, செதுக்க முடியாம சோர்ந்து உட்கார்ந்துருவே. சில பிரச்சனை ஆட்கொள்ள முடியுது, சோர்ந்து உட்கார்ந்துருவேன். கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி நான் சுவாசிக்கிறேன். கர்த்தர் கையை செய்வார் உனக்காக. அதில சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி கர்த்தர் உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. இது பெரிய நம்பிக்கை. இந்த வசனம் என்னை காப்பாற்றும், இந்த வசனம் உன்னை காப்பாற்றும், இந்த வசனம் குடும்பத்தை காப்பாற்றும், இந்த வசனம் உன் பிள்ளைகளை காப்பாற்றும், இந்த வசனம் உன் ஜீவனை காப்பாற்றும், இந்த வசனம் உன் வாழ்க்கையை காப்பாற்ற போது நீ ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. இந்த கையை தட்டி சொல்லுமா? உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு சாப்பிட இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வதா? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அல்லா சொல்லுவோம். எங்க பார்த்தா ஆபத்து, ஆக்சிடென்ட் கஷ்டம், பிளைன்ல போன ஆபத்து, ட்ரெயின்ல போன ஆபத்து, உட்கார்ந்த ஆபத்து, நின்ன ஆபத்து, சூழல போன ஆபத்து, ஆபத்து வந்துட்டே இருக்குது. ஆனா வசனவாசிகள் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில சில மக்கள் மந்திரம் வைக்கிறாங்க, சூரிய வைக்கிறாங்க, செய்வன பண்றாங்க, செய்து கொண்டே இருக்கிறாங்க. நீ செத்துருவே அழிஞ்சினான்னு சொல்லி. ஆனால் வசனவாசிகள் நீங்க சேதமடையாதபடிக்கு, ஒருவரை சேதப்படுத்தாதபடிக்கு. எப்பொழுது கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, உன்னை அழைத்தாரோ, உன்னை முன்குறித்தாரோ, உன்னை அபிஷேகம் பண்ணாரோ, நீ சேதமடையவே மாட்டேன். உன் தலைக்கு மேல எத்தனை ஆபத்து, எத்தனை கஷ்டம், எத்தனை உபத்திரம் வந்தாலும் உன்னை ஒருவரும் அசைக்க முடியாது. நீ சேதமடையாதபடிக்கு கர்த்தர் வல்லமையா ஊழியம் செய்ய போறேன். ஒரு உடம்புல 1000 தலைகளும் இருக்கலாம், சற்று தலைகளும் இருக்கலாம். கர்த்தர் தலைகளை மாற்றப்படாது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தில் உயர்த்த போகிற உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு கையை மேல உயர்த்தி நான் சேதமடைய மாட்டேன். 2025 வருஷம் என் பிள்ளைங்க சேதமடைய மாட்டாங்க. எத்தனை சோதனை, எத்தனை ஆபத்து வந்தாலும் நான் என் பிள்ளை சேதமடைய மாட்டேன். இந்த வசன என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அவருக்காக, உள்ள வந்த அவருக்காக, படைச்ச அவருக்காக. தம்பி சாப்பிட்டு அதில சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கு உள்ள வந்த உடனே எல்லாம் பறந்து போச்சு. 6 வியாதி, கேன்சரு, தைராய்டு, டிபி, சுகரு, பிபி எல்லாமே ஐயா இருந்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, அம்மா நீங்க 6 மாசம் இருக்க மாட்டீங்க, செத்துருவீங்க, மொத்தம் வியாதி உடம்புல இருக்குது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வந்து முட்டி போடு கத்தல உள்ள போடாத, மத்தறாத. பிரைஸ் அந்த கையில வாங்கிடு, மச்சான் வாங்கிடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்தார்னா உயிர் எடுக்க முடியும், ஒடுக்க முடியும், வாழ வைக்க முடியும். ஆண்டவர் நீ சேதமடைய மாட்டேன். உன் நம்பிக்கை சரியா இருந்தா, உன் ஜெபம் சரியா இருந்தா, உன் முழங்கால் சரியா இருந்தா, நீ போட தோற்றம் சரியா இருந்தா நீ சேதமடைய மாட்டேன். எங்க வேணா வாழலாம், எங்க வேணா போகலாம், எந்த வழியில பிரயாணம் செய்யலாம், எங்க போனாலும் சரி கஷ்டம், நீ அசைக்கப்பட மாட்டேன், சேதமடைய மாட்டேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சேதமடையாதபடிக்கு அதை இரவும் பகல், நைட் அண்ட் டே, அது கீப் நைட் அண்ட் டே காத்து கொள்ளுவேன். அதை சொல்லுங்க. நீ தத்த பிள்ளை விட்டு விலகி போயிடும், மறந்து போயிடும்.
அது எல்லாவற்றை விட இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இந்த பிராமிஸ் யாருக்கு? நம்ம எல்லாரும் சேர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வாக்கு நமக்காகத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? இதுவரைக்கும் மருந்து சாப்பிட்டீங்க, மாத்திரை சாப்பிட்டீங்க, ஊசி போட்டீங்க, இனிமேல் வார்த்தை விசுவாசிங்க, சுகமடைந்து வருங்க. உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் இன்னைக்கு தேவன் சுகமாக்கப்படாது. பிரெயின்ல ப்ராப்ளமா, ஹார்ட்ல ப்ராப்ளமா, லங்ஸ்ல ப்ராப்ளமா, கிட்னில ப்ராப்ளமா, யூட்ரஸ்ல ப்ராப்ளமா, லெக் பெயினா, ரிமேட்டிக் ப்ராப்ளமா, எவ்ரிதிங் கான். எல்லாம் புறப்பட்டு போக போகுது. நான் வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் வேர்ட் ஆஃப் காட். ஐ பிலீவ் வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? கையை உயர்த்தி. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இயேசு ஜீவிக்கிறாரா? இயேசு சுகமளிக்கிறாரா? இயேசு தூக்கி சுமக்கிறாரா? இயேசு சுமக்கிறாரு. நேற்று மீண்டும் என்று கர்த்தரை ஞானத்துக் கொண்டிருக்கிறேன். சேதமடையவே மாட்டேன். ஆமென். கையை உயர்த்தி உள்ள நம்பிக்கை எல்லாருக்கும். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நம்பிக்கை இருக்குதா? நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எங்க வயசுல கடந்து போச்சு, சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இயேசு என்ன குணமாக்குவாரு. வார்த்தை குணமாக்கும். இந்த வசனம் என்ன குணமாக்கும். இந்த வசனம் சேதமடைய மாட்டேன். அதையில சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, சாப்பிட்ற சாப்பாடுல நம்பிக்கை இல்லாம சாப்பிடுறோம். குடிக்கிற தண்ணியில நம்பிக்கை இல்லை, குடிக்கிற காப்பியில நம்பிக்கை இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ்ல நம்பிக்கை இல்லை. ஆனா டூப்ளிகேட் கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதையில சொல்லுங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறோம், 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவன் எப்ப வச்ச சிக்கனும் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே நம்பிக்கை இல்லாம போச்சு. ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன? நம்ம எதை பிரசித்தாலும் தேவன் பரிசுத்தப்படுத்துவாரு. தேவன் சுத்தப்படுத்துவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்வாரா? அவன் நம்பிக்கை வீண் போகுமா? போகவே போகாது. கர்த்தரை நம்பி இருக்கிறோம், கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம், கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறோம். விட்டு விலகி போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கையில கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பாருங்க, நீ என்ன பாட்டா வச்சிருக்கீங்க? என்ன எல்லாமே மருந்தா இயேசப்பா நாமத்துல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாடுகளும் பெரிய பெரிய வந்திருக்கான். HMP ஏதோ வந்திருக்க ஒரு வேலை. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேரளால வந்திருக்கு, பாண்டிச்சேரியில வந்திருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ 10 மாஸ்க் போடாலும் வியாதி விலகும் பகலும் காத்துக்கொள்ள ஆண்டவர் நிச்சயம் பிள்ளைகளை கத்த காத்துக்கொள்வாரா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்க போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, இல்லை சர்ச்சுக்கு போறாங்க, இல்லை ஊழிக்கு போறாங்க, எங்க போனாலும் கர்த்தர் காத்துக்கொள்ள வந்தவர் அறிகிறாரு. கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் கிரியை செய்யப்படுது. நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. கர்த்தர் நாமத்தை உயர்த்த போறீங்க. கர்த்தரையே உயர்த்த போறீங்க. கர்த்தர் கிருபை செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? உற்சாகத்தோடு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஐயா டூர் போக மாட்டீங்களா? நீங்க டூர்லாம் போக மாட்டீங்களா? இதான் எனக்கு டூர், பெரிய டூர், வேற டூர் இருக்கு. அலைய சொல்லுங்க பாருங்க. செடிக்கு தான் பெரிய டூர். ஆனால் சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில உயர்த்த சொன்ன யார் கெட்டியா பிடிச்சிக்கணும்? அவனை கெட்டியா பிடிச்சிங்க. அசைக்கப்பட மாட்டீங்க, அசைக்கப்பட மாட்டீங்க. கடைசி நிமிஷம் கர்த்தரை காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை தெரிய செய்யுமா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசனம் இறங்கிற்று, தேவ மகிமை இறங்கிற்று, தேவ கரம் இறங்கிற்று, தேவ வல்லமை இறங்கிற்று, தேவ அக்கினி இறங்கிற்று. உடைய பையன் பத்திரம் ஓர வச்சுங்க.